सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ, கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ. வளராதோ, கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ. கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ, கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவே. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவே. கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே,
கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன். நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன். செய்யும் பொன்னாவேன், பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவேன். பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவேன், பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவேன். தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவேன், தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவேன். மனம் பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவேன். நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன். பழச்சுவையானாலும் பஞ்சாமிருதச் சுவையாவேன், சொல்லானாலும் ஓம் என்றொலிக்கும் சொல்லாவேன். பழச்சுவையானாலும் பஞ்சாமிருதச் சுவையாவேன். அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவேன், அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவேன். தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவேன். நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன். கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன். நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன். முருகா 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 கண்டுகொண்டேன், வந்தது யார் என்று கண்டுகொண்டேன், வண்ணமயில் வடிவில் இங்கே கண்டுகொண்டேன். முருகா கண்டுகொண்டேன், வந்தது யார் என்று கண்டுகொண்டேன், வண்ணமயில் வடிவில் இங்கே கண்டுகொண்டேன். கண்டுகொண்டேன், வந்தது யார் என்று கண்டுகொண்டேன், வண்ணமயில் வடிவில் இங்கே கண்டுகொண்டேன். விழுந்த இடத்தில் மருதமரம், விழித்த முகத்தில் கந்தர் முகம், நினைத்து நினைத்து துடித்த எனக்கு கிடைத்த முருகனின் அன்பு வரம். கண்டுகொண்டேன், வந்தது யார் என்று கண்டுகொண்டேன்.
கூடும் குடை கோவணங்கள் எவையும் இல்லை ஐயா. ஒரு சூடமேனும் தருவார்கள் கூட இங்கு இல்லை ஐயா. தனியாக நிற்கும் முருகா உனக்கு இனி நான் உண்டு ஐயா. இனி நான் உண்டு ஐயா. ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு ஐயா. ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு. வலிமையுண்டு, பொறுமையுண்டு. உழைப்பதென்று நினைப்பதுண்டு. உனக்கென்று உழைப்பதென்று நினைப்பதுண்டு. முருகானான் ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு ஐயா. ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு. தனியாக நிற்பது என்ன, மயில் கூவ வைத்தது என்ன, என்னை காண செய்தது என்ன, அருள் தந்து காத்தது என்ன. உருகுதே கண்கள் உருகுதே, பெருகுதே வெள்ளம் பெருகுதே. எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது, எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும். முருகா உருகுதே கண்கள் உருகுதே, பெருகுதே வெள்ளம் பெருகுதே. எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும். முருகா நான் சொன்னது உண்மையடா. படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொல்லி வைத்த ஒரு மந்திரம். படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொல்லி வைத்த ஒரு மந்திரம். தண்டாயுதம் என்று சொன்னவர்க்கு வாழ்விலே உண்டாகும் சுகமென்ற திருமந்திரம். தண்டாயுதம் என்று சொன்னவர்க்கு வாழ்விலே உண்டாகும் சுகமென்ற திருமந்திரம். கந்தா என்றே வந்தவர்க்கெல்லாம் தந்தாய் கோடி திருமுருகா. சிந்தாமணியே செவ்வே உன்னை கண்டது போதும் வடிவழகா. கந்தா என்றே வந்தவர்க்கெல்லாம் தந்தாய் கோடி திருமுருகா. சிந்தாமணியே செவ்வே உன்னை கண்டது போதும் வடிவழகா. அடியவர்க்கு ஒரு விருந்தே, பிணி பல தீர்க்கும் அருமருந்தே. மனதில் இருக்கும் குருமுருகா, மருது மரத்தில் வேல் முருகா. வேல் முருகா, வேல் முருகா. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை
நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமோ நமச்சிவாயவே. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. மாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது. மாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது. அங்கே மாவீரன் மணிகண்டன் சந்நிதி இருக்குது. மாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது. அங்கே மாவீரன் மணிகண்டன் சந்நிதி இருக்குது. தேனாறு திருப்பம்பை தீர்த்தம் இனிக்குது. தேனாறு திருப்பம்பை தீர்த்தம் இனிக்குது. அதை தேடி சென்று மூழ்கியவர் பாவம் பறக்குது. தேடி சென்று மூழ்கியவர் பாவம் பறக்குது. மாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது. கருப்பில் ஆடை கொண்டு கழுத்தில் மாலை பூண்டு. கருப்பில் ஆடை கொண்டு கழுத்தில் மாலை பூண்டு. கார்த்திகை நோன்பிருந்தால் போதும் மலை கடந்து சென்று துதிக்க இன்பம் சேரும். கருப்பில் ஆடை கொண்டு கழுத்தில் மாலை பூண்டு. கார்த்திகை நோன்பிருந்தால் போதும் மலை கடந்து சென்று துதிக்க இன்பம் சேரும். ஐயனுக்கு அபிஷேகம் நெய்யிலே மெய்யன்பதற்கு மகர ஜோதி கையிலே. ஐயனுக்கு அபிஷேகம் நெய்யிலே மெய்யன்பதற்கு மகர ஜோதி கையிலே. சுவாமிய சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணமே. சுவாமிய சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணமே. தெய்வமாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது. அங்கே மாவீரன் மணிகண்டன் சந்நிதி இருக்குது. மாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது.
மலை ஐந்து நெஞ்சில் இறக்க குணம் கொண்டு இருக்கும் மலை ஐந்து நெஞ்சில் இறக்க குணம் கொண்டு பொருத்தமான தெய்வம் ஒன்றுண்டு பொன்னம்பலவாசன் என்று நம்ப இருக்கும் மலை ஐந்து நெஞ்சில் இறக்க குணம் கொண்டு பொருத்தமான தெய்வம் ஒன்றுண்டு பொன்னம்பலவாசன் என்று நம்ப உள்ளம் என்னும் கோயிலுண்டு ஐயனே நீ குடியிருக்க திறந்து வைத்தேன் மெய்யனே உள்ளம் என்னும் கோயிலுண்டு ஐயனே நீ குடியிருக்க திறந்து வைத்தேன் மெய்யனே சுவாமிய சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணமே சுவாமிய சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணமே தெய்வமாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது அங்கே மாவீரன் மணிகண்டன் சந்நிதி இருக்குது தேனாறு திருப்பம்பை தீர்த்தம் இனிக்குது அதை தேடி சென்று மூழ்கியவர் பாவம் பறக்குது மாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது மாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது மாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது அங்கே மாவீரன் மணிகண்டன் சந்நிதி இருக்குது மாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது அங்கே மாவீரன் மணிகண்டன் சந்நிதி இருக்குது தேனாறு திருப்பம்பை தீர்த்தம் இனிக்குது தேனாறு திருப்பம்பை தீர்த்தம் இனிக்குது அதை தேடி சென்று மூழ்கியவர் பாவம் பறக்குது தேடி சென்று மூழ்கியவர் பாவம் பறக்குது மாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது கருப்பில் ஆடை கொண்டு கழுத்தில் மாலை பூண்டு கருப்பில் ஆடை கொண்டு கழுத்தில் மாலை பூண்டு கார்த்திகை நோன்பிருந்தால் போதும் மலை கடந்து சென்று துதிக்க இன்பம் சேரும் கருப்பில் ஆடை கொண்டு கழுத்தில் மாலை பூண்டு கார்த்திகை நோன்பிருந்தால் போதும் மலை கடந்து சென்று துதிக்க இன்பம் சேரும் ஐயனுக்கு அபிஷேகம் நெய்யிலே மெய்யன்பதற்கு மகர ஜோதி கையிலே ஐயனுக்கு அபிஷேகம் நெய்யிலே மெய்யன்பதற்கு மகர ஜோதி கையிலே சுவாமிய சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணமே சுவாமிய சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணமே தெய்வமாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது அங்கே மாவீரன் மணிகண்டன் சந்நிதி இருக்குது மாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது
மலை ஐந்து நெஞ்சில் இறக்க குணம் கொண்டு இருக்கும் மலை ஐந்து நெஞ்சில் இறக்க குணம் கொண்டு பொருத்தமான தெய்வம் ஒன்றுண்டு பொன்னம்பலவாசன் என்று நம்பு. இருக்கும் மலை ஐந்து நெஞ்சில் இறக்க குணம் கொண்டு பொருத்தமான தெய்வம் ஒன்றுண்டு பொன்னம்பலவாசன் என்று நம்பு. உள்ளம் என்னும் கோயிலுண்டு ஐயனே நீ குடியிருக்க திறந்து வைத்தேன் மெய்யனே. உள்ளம் என்னும் கோயிலுண்டு ஐயனே நீ குடியிருக்க திறந்து வைத்தேன் மெய்யனே. சுவாமிய சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணமே. சுவாமிய சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணமே. தெய்வமாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது அங்கே மாவேரன் மணிகண்டன் சந்நிதி இருக்குது. தேனாறு திருப்பம்பை தீர்த்தம் இனிக்குது. அதை தேடி சென்று மூழ்கியவர் பாவம் பறக்குது. மாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது. முழுமுதற் பொருளே முத்தமிழ் சுடரே மோனமே வேதநாயகனே. முழுமுதற் பொருளே முத்தமிழ் சுடரே மோனமே வேதநாயகனே. தொழுதிடும் அடியார் துயரெல்லாம் தீர்க்கும் தூயனே. தொழுதிடும் அடியார் துயரெல்லாம் தீர்க்கும் தூயனே. ஜோதிபானவனே ஜோதிபானவனே. மழுவினை கரத்திலேந்திய பெருமான் மைந்தனே வாரணமுகனே. பழுதரப் பணிந்தேன் கடைக்கண்ணால் என்னை பார்த்தருள் செய்விநாயகனே. பார்த்தருள் செய்விநாயகனே. வேதனை வேத வேதாந்தமும் கடந்த விமலனே விண்ணவர்க்கெல்லாம் நாதனே நாதவோம் காரமை பொருளே நால்வகை பதங்களோ தருவார். நால்வகை பதங்களும் தருவார். சீதல கமல பதனே அருளும் செங்கையில் அங்குஷமுடையாக யாதினி உரைப்பேன் என் மனமறிந்து. யாதினி உரைப்பேன் என் மனமறிந்து. ஆண்டருள் விநாயகனே ஆண்டருள் விநாயகனே. ஆரெழுத்து மந்திரத்தை நூறு தரம் சொன்னவர்க்கு
வானமே திருநீரெடுத்து நெத்தி வைத்து நிஷ்டை செய்த பேர்களுக்கு இளமையில் எரி வருவானமே சரவண பவவோம் சரவண பவவோம் சரவண பவவோம் சரவண பவவோம் அன்பிலே நிறைந்த என்னை அன்பிலே நிறைந்த என்னை அங்குமிங்கும் தேடி ஓடி வம்பிலே அலைய வேண்டாம் வள்ளியே முருகா முருகா நம்பினோர் மனத்தில் எந்த நாளும் கோயில் கொண்ட கந்தநாதனே புரத்தியானேன் கள்ளியே கதை உரைத்தவக சொல்வாங்க மஞ்சமயில் வரை வள்ளிமலை புறவங்கிதான் எண்ணி மனம் புரிந்த கதை சொல்வாங்க நல்லதெல்லாம் கொடுத்தான் ஞானம் கொடுத்தான் மிக நல்லதெல்லாம் கொடுத்தான் கானம் தொடுக்க எங்கள் கவிதைக்கு உயிர் கொடுத்தான் கானம் தொடுக்க எங்கள் கவிதைக்கு உயிர் கொடுத்தான் குன்றக்குடி வாழ்கின்ற குமரனவள் ஆவினல் குடியில் வீற்றிருக்கும் அழகனவள் குன்றக்குடி வாழ்கின்ற குமரனவள் ஆவினல் குடியில் வீற்றிருக்கும் அழகனவள் ஞானம் கொடுத்தான் மிக நல்லதெல்லாம் கொடுத்தான் பானம் கொடுத்தான் அதில் பாலோடு தேன் மடுத்தான் அமுத பானம் கொடுத்தான் அதில் பாலோடு தேன் மடுத்தான் பஞ்சாமிர்தம் கொடுத்தான் நெஞ்சாரவே நிலைத்தான் பஞ்சாமிர்தம் கொடுத்தான் நெஞ்சாரவே நிலைத்தான் குன்றக்குடி வாழ்கின்ற குமரனவள் பேரன்பு வடிவாக வந்த அமரனவள் குன்றக்குடி வாழ்கின்ற குமரனவள் பேரன்பு வடிவாக வந்த அமரனவள் ஞானம் கொடுத்தான் மிக நல்லதெல்லாம் கொடுத்தான் மோனம் கொடுத்தான் என்னை முற்றும் நான் உணர முன்னே வேல் விடுத்தான் பின்னே மயில் தொடர மோனம் கொடுத்தான் என்னை முற்றும் நான் உணர முன்னே வேல் விடுத்தான் பின்னே மயில் தொடர
ஆன மட்டும் எனக்கு அறிவுரைகள் கொடுத்தான். குமரன் ஆன மட்டும் எனக்கு அறிவுரைகள் கொடுத்தான். ஆறெழுத்தை ஓதி ஆறுதலை கொடுத்தான். ஆறெழுத்தை ஓதி ஆறுதலை கொடுத்தான். குன்றக்குடி வாழ்கின்ற குமரனவள் என்னை சந்தனமும் காத்து நிற்கும் கந்தன்குகன். குன்றக்குடி வாழ்கின்ற குமரனவள் என்னை சந்தனமும் காத்து நிற்கும் கந்தன்குகன். ஞானம் கொடுத்தான், மிக நல்லதெல்லாம் கொடுத்தான். கானம் கொடுக்க எங்கள் கவிதைக்கு உயிர் கொடுத்தான். ஞானம் கொடுத்தான், மிக நல்லதெல்லாம் கொடுத்தான். கோதையின் காதல் கைகூட ஓர் நோன்புக்கு வழிகாட்டினார் தந்தையான பெரியாழ்வார். கோபஸ்திரீகள் கண்ணனை நாயகனாய்ப் பெற காத்யாயனி விரதம் அனுஷ்டித்தது போன்று கோதையும் தன் தோழியருடன் பாவை நோன்பு நோக்கும்படி கூறினார் விஷ்ணு சித்தர். அதன்படியே ஆண்டாள் பிராட்டியும் தன் சகிகளுடன் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நோன்பு தொடங்கினாள். ஸ்ரீவில்லிபுத்தூரே ஆய்ப்பாடி. வடபத்திரசாயின் திருக்கோயில் தான் நந்தகோபரின் திருமாளிகை. ஸ்ரீ வடபத்திரசாயி தான் கிருஷ்ணன். கோதையும் பிற தோழிகளும் கோபிகள் என்ற பாவத்தில் பாடல்களை புனைந்தார் நாச்சியார். ஆய்ப்பாடியில் கோபிமார் கிருஷ்ணானுபவத்தால் பெற்ற பாக்கியத்தை ஆண்டாளும் அனுகாரத்தாலே பெற்றாள். பிற்பட்ட காலத்தில் வாழும் நம்போன்றோரும் அப்பாசுரங்களை ஓதி பேறு பெற ஏதுவான திருப்பாவையான சங்கத்தமிழ் மாலை 30 ஆண்டாள் அருளிச் செய்தாள். பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாதவனிடரே வையம் சுமப்பதும் வம்பு என்று கோதையின் திருப்பாவையின் பெருமையை பெரியவர்கள் பேசுவார்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தின் வளர்ப்பு தாயாகிய ஸ்ரீ ராமானுஜர் தம்மை திருப்பாவை ஜீயர் என்று எல்லோரும் சிறப்பித்து பேசுமாறு இப்பாடல்களில் ஈடுபட்டிருந்தார் என்றால் திருப்பாவைக்கு எத்தனை ஏற்றமுண்டு என்பதை அறியலாம். ஸ்ரீ ராமானுஜர் உந்து மதகளிற்றன் என்ற திருப்பாவை 18ஆம் பாட்டை விசேஷமாக உகந்தார். உபனிஷத் ரகசியங்களான பரம தத்துவார்த்தங்கள் திருப்பாவையில் உண்டென்று ஸ்ரீ பட்டர் கூறுவார். கோபிபாவம் முதிரப்பெற்று ஆயர்களின் நடையும் உடையும் உடையும் பேச்சுமாகவே கோதையை மாறியதாக வியாக்கியாத்தாக்கள் கூறுவர். திருப்பாவை என்ற தெய்வப்பாசுரத்தின் சாராம்சம் காண்போம். மார்கழி திங்கள் பாசுரத்தால் நோன்பு நோக்க விரும்பும் அதிகாரிகளை பறை பெறுவதை வியாஜ்யமாக காட்டி கண்ணனோடு உறவு கொண்டு அவனுக்கு பணி செய்திருப்பதே உள்ளுரையை நோக்கமாக கொண்டு நோன்பில் இறங்குமாறு அழைத்து, வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தில் நோன்புக்கு அங்கமான நியமங்களை, அதாவது தள்ளுவன கொள்ளுவன இவை இன்னென்ன என விளக்கி, ஓங்கி உலகளந்த பாசுரத்தில் பகவன் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு பகவானையே எல்லா வகை பயனாகவும் கருதி இந்நோன்பு செய்து நீராடினால் நாட்டில் மாதம் மும்மாறி பெய்யும், பிணியும் வறுமையும் நீங்கும், நீர்வளமும் நெல்வளமும் பால்வளமும் சம்பத்தும் பெருகும் என்கிறார் நாச்சியார். ஆழிமழை கண்ணா பாட்டில் மழைக்கடவுளை அழைத்து நாட்டில் நல்மழை பெய்ய கட்டளையிட்டார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை எனும் 5ஆம் பாசுரத்தில் பகவன் நாமத்தை தூய நெஞ்சுடன் பாடி மனதால் பகவானை ஸ்மரித்த மாத்திரத்தில் நோன்புக்கு இடையூறுகளாக உள்ள முந்தைய பாவங்களும் பிழைகளும் அறியாமல் இனியும் நாம் செய்யக்கூடிய குற்றங்களும் நெருப்பில் இட்ட பஞ்சு போல் பொசுங்கிப் போகும் என்று பேசுகிறார் பிராட்டியார். பகவத் அனுபவத்தை பாகவத சமுதாயத்துடன் அனுபவிக்க வேண்டும் என்பதால் அடுத்து வரும் 10 பாசுரங்களால் பல்வேறு மனப்பக்குவமுள்ள தோழிகளான பக்தர்களை எழுப்பிக்கொண்டு நந்தகோபர் திருமாளிகை அடைந்து அங்குள்ள கோயில் காப்பவனையும் வாயில் காப்பவனையும் எழுப்பி அவர்களுடைய அனுமதி பெற்று உள்ளே சென்று வெளிக்கட்டில் படுத்திருக்கும் அம்பரமும் தண்ணீரும் சோறும் அளவின்றி தானம் செய்யும் நந்தகோபரையும் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தான அசோதை பிராட்டியையும் பலராமரையும் ஸ்ரீகிருஷ்ணனையும் எழுப்பத் தலைப்படுகிறார். புருஷாகாரமாக பிராட்டியை முன்னிட்டு கொண்டு கண்ணனை அடைவதே முறை என்பதால் கந்தம் கமழும் குழலியான நப்பின்னை பிராட்டியை பந்தார் விரலி என விழித்து செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து கதவை திறக்குமாறு அழைக்கும் சிறந்த பாசுரம் உந்து மதகளிற்றன் எனும் 18வது பாடலாகும். அடுத்து
2 பாசுரங்களில் அடைக்கலம் அடைந்தவனின் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் நான் முன்னே என்று ஒருவருக்கு ஒருவர் முற்பட்டு அருளும் கருணை மிகுந்த நப்பின்னை பிராட்டியையும் கண்ணபிரானையும் எழுப்புகின்றார். 33 எனும் பாசுரத்தில் நப்பின்னையிடம் உக்கமும் தட்டொழியும் தந்து கண்ணனையும் தருமாறு கேட்கிறார். இங்கு உக்கம் எனப்படும் விசிறி அகப்பற்று புறப்பற்று ஆகிய மாசுகளை விசிறித் தள்ளுவதற்கு அறிகுறி. தட்டொளி என்பது கண்ணாடி, சொரூப ஞான ஒளியே இது. ஸ்ரீகிருஷ்ணனின் குணத்திற்கு தோற்று தாம் வந்ததை அடுத்த பாசுரத்தில் விளக்குகிறார். கண்ணா, எமது அபிமானம் குலைந்து உனது கருணை கட்டாட்சமே தாரகமாக வந்தோம். உன்னை பிரிந்திருக்கும் துயரமாகிய சாபம் தீர உனது தாமரை கண்களை எம்பால் செலுத்தி மெல்ல மெல்ல செலுத்தி கட்டாட்சித்து அருளுக என்று அங்கன்மா ஞாலத்து எனும் பாசுரத்தில் விண்ணப்பிக்கிறார். கண்ணனை தமக்கு அருள் புரிய ஆஸ்தானத்திற்கு சீரிய சிங்கம் நடந்து வருவது போல எழுந்தருள வேண்டுவது மாரி மலை முழஞ்சில் எனப்படும் பாசுரம் ஆகும். அவர்கள் பிரார்த்தனைக்கு இணங்கி கண்ணபிரான் ஆஸ்தானத்திற்கு எழுந்தருளும் நடையழகு கண்டு ஆனந்தித்து அவனை போற்றி பாடுவது அன்று இவ்வுலகம் அளந்தாய் பாசுரம். தாங்கள் யாசித்து வந்த நோன்பிற்கு உரிய உபகரணங்கள் இவை என்று 25வது பாடலில் கூறி நோன்பு முடிந்தபின் பெறக்கூடிய சன்மானம் என்னது என மாலே மணிவண்ணா பாசுரத்தில் பேசி கூடாரை வெல்பவனும் கூடுவாருக்கு தோற்பவனுமாகிய கண்ணனிடம் தன் மனக்கிடக்கையை விளக்கி வேண்டுகின்றாள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா எனும் 27வது பாசுரத்தில். கண்ணா, நாங்கள் பறை என்று கேட்பது உண்மையில் உன்னை பாடுவதும் உன்னுடன் கூடியிருந்து மனம் குளிர்வதுமே ஆகும். இந்த பாடலில் முழங்கை வரை வழியும் நெய் நிறைந்த பார்ச்சோற்றினை உண்பதை சொல்லாமல் கண்ணனுடன் கூடியிருந்து குளிர வேண்டும் என்று கேட்கும் நயம் இருக்கிறதே, இதை நாம் மிக மிக கூர்ந்து சிந்திக்க வேண்டும். இங்கு ஆடை அணிகலன்கள் என்பது சேஷத்துவ ஞானம், பார்ச்சோறு எனப்படுவது கைங்கரியம். இதுவே இதன் உட்பொருள். 28வது பாசுரத்தில் தங்கள் சிறுமையையும் கண்ணனின் பெருமையையும் சொல்லி அவனுடன் தங்களுக்கு இருக்கும் உறவு இருவராலும் ஒழிக்க இயலாத உறவு, எனவே தாங்கள் அறியாமையால் இயற்றியுள்ள பிழைகளை பொறுத்தருளுதல் வேண்டும் என்று அபராத க்ஷமாபணம் வேண்டுகிறார். ஆண்டாளின் பரம உத்தேசம், திருப்பாவையின் பரம தாத்பரியம் 29வது பாடலில் வெளிப்படுத்தப்படுகிறது. எனவேதான் பெரியோர்கள் திருப்பாவை 30ஐயும் தினமும் ஓத வேண்டும். அது ஏலாவிடின் சிற்றஞ்சிறுகாலை எனும் இப்பாட்டையேனும் தினம் அனுசந்திக்க வேண்டும் என்று கூறுவார். சிற்றஞ்சிறுகாலை வல்துனை சேவித்து உள் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேற்றுள்ளும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகாள் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆள் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். பனி பெய்யும் காலை வேளையில் தங்களின் மெய்வருத்தம் பாராது நோன்பு இயற்றி வந்ததன் நோக்கம் கண்ணனை கணமும் பிரியாது இருந்து பணி செய்யும் பேறு பெறுதலே என்று வெளியிட்டு, கண்ணா, நாங்கள் இந்த பிறவியில் மாத்திரமன்றி 7 பிறவியிலும் உன்னுடன் உறவு கொண்டு உனக்கு மாத்திரமே கைங்கரியம் செய்ய வேண்டும். இவற்றோடு முரண்படும் எங்களது மற்ற விருப்பங்களையெல்லாம் மாற்றியருள்வாய் என்று பிரார்த்திப்பதுதான் பரம பக்தியின் தாத்பரியம். இப்படி கோபியர் பெற்ற பகவத் அனுபவ முதிர்ச்சியை ஆண்டாளும் பெற்று அப்பாசுரங்களை ஓதிடும் நாமும் பகவத் அனுபவம் பெற்று உய்ய உபகரிக்கின்றார். மார்கழி நோன்பிற்கு பிறகும் கூட கண்ணன் தன்னை ஆட்கொள்ள வராததால் தைத்தியங்களில் காமனுக்கு நோன்பு செய்து வழிபட்டாளாம் கோதை. கடலில் முழுகும் ஒருவன் கைக்கு எட்டும் வைக்கோலை கூட ஓர் பற்றுக்கோடாக பற்றி கரை சேர முயலுவதைப் போல கோதையும் காமன் தாதையான கண்ணனை பெற காமனையேனும் துணை தேடலாமா என ஏங்கினாள் போலும். கோலை தேடி ஓடும் கொழுந்து போல மாலை தேடி மயங்கிய அவள் மனநிலை 10 பாடல்களில் முற்றிலும் விளங்குகிறது. வேங்கடநாதன் எனும் விளக்கில் புகுந்து கரையத் தன்னை அவனிடம் காமன்
தன் கணையினால் ஏவ வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றாள். மத்த நல் நறுமலர் முருக்கமலர் கொண்டு முப்போதும் உன் அடிவணங்கே தத்துவம் இலியன நெஞ்செறிந்து வாசகத்து கழித்து உன்னை வெய்திடாமே கொத்தலர் பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி வித்தக வேங்கடவாணல் என்னும் விளக்கினில் புக என்னை விதிக்கிற்றே. மன்மதா, எனக்கு வேறு வரம் வேண்டாம். கேசவனுக்கு கால் பிடிப்பவள் என்ற இந்த பேரு ஒன்றினை மாத்திரம் எனக்கு அருளு. இப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கடுந்தவம் புரிந்தாள் நாச்சியார். இத்தகைய முதிர்ந்த பக்தி நிலையை தெய்வ நன்னோய் என சடகோபர் கூறுவர். இந்த நோயினால் கடுமையாக பீடிக்கப்பட்டு ஆண்டாள் பேசுவாள். ஆர்க்கும் என் நோய் இது அறியலாகாது, அம்மனை மேற் துடிதிப்படாதே. கார்க்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கை கண்ட யோகம் தடவ தீரும். நீர்க்கரை நின்ற கடம்பை ஏறி காளியல் உச்சியில் தட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கை கரைக்கு என்னை உய்த்திடு. இந்நோய்க்கு மருந்து நோய் செய்த அவனேதான். எனவே யாரும் அறியாதே என்னை அழைத்துச் சென்று யமுனைக் கரையில் பிருந்தாவனத்தில் கண்ணன் வீட்டு வாயிலில் விட்டுவிடுங்கள் என தன் தோழியரை நோக்கி இறைஞ்சி வேண்டி பாசுரங்கள் பாடியிருக்கிறார் நாச்சியார். தன் உடலை நெருப்பென தகித்து உயிரையே வாட்டும் விரகம் எனும் வேதனைக்கு மாற்றாக கண்ணன் உடுத்திய பீதாம்பர ஆடையை கொணர்ந்து வீசுமாறு வேண்டுகின்றாள் தோழியிடம். விண்ணிற் செல்லும் கரிய மேகங்களை வேங்கடநாதனுக்கு தூதாக விடுத்து பாடுவாள். சங்கமா கடல் கடைந்தான் தன்முகில் காள் வேங்கடத்து செங்கல் மால் சேவடிக்கு அடி வீழ்ச்சி விண்ணப்பம் கொங்கை மேல் குங்குமத்தில் குழம்பு அழிய புகுந்து ஒருவன் தங்குவேல் எல்லாவி தங்கும் என்று உரையீரே. இப்படி மேகவிடு தூது பாடிய ஆண்டாளுக்கு ஒரு நாள் கண்ணன் உருவெளித் தோற்றத்தில் கையில் பாஞ்சஜன்யத்தை ஏந்தியவாறு காட்சியளித்தான். அந்த சங்கு கண்ணனின் கைத்தலத்தில் குடியேறி அவனது வாயமுதை பருகும் பெறற்கரிய பேறு பெற்றதை எண்ணி வியந்த கோதை அதனிடமே கேள்விகள் கேட்டு ஒரு பதிகம் பாடினாள். கருப்பூரம் நாருமோ கமலப்பூனாருமோ திரு பவளச்செவ்வாய்த்தான் தித்தித்து இருக்குமோ மறுப்பு கொசித்த மாதவன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழிவன் சங்கே சொல் ஆழிவன் சங்கே. சங்கரையா, உன் செல்வம் சால அழகியது. உன்னுடன் கூட ஆயிரம் ஆயிரம் சங்கங்கள் ஆழ்கடலில் பிறந்தது உண்டு. ஆனால் வேறு எந்த சங்கிற்கும் கிடைத்தற்கரிய பாக்கியத்தை அல்லவா நீ பெற்றிருக்கிறாய். அதனால்தான்
இப்படி ஆரவாரமாக பண்ணிசிக்கிறாயா? கண்ணனின் திரு அதரத்தை சுவைத்து அதை மகிழ்ச்சியோடு அனுபவித்திருக்கும் உனக்கு தெரிந்திருக்குமே. நீ சொல், கேட்கிறேன். கண்ணனின் திருவாய் எப்படி மணக்கும், எப்படி இனிக்கும்? இவ்வண்ணம் பக்தி பித்து ஏறியவளாக நாச்சியார் அருளிய திருமொழிகள் 143 பாடல்களும் தமிழ் இலக்கியத்தின் விலை மதிக்க ஒண்ணாத ரத்தினங்கள் என்றால் அது மிகையே அன்று. கண்ணன் தன்னை திண்ணமாக கைப்பிடிப்பான் என்று அல்லும் பகலும் அதே நினைவில் இருந்த கோதை தன்னை கண்ணன் கடிமணம் செய்து கொள்ளும் காட்சியை கனவிற்கண்டு அதை அப்படியே வர்ணித்து பாடல்கள் பாடினாள். இப்பாடல்கள் அதிசயமான அழகான கவிதை பூஞ்சோலை. வேதோக்தமான விவாகச் சடங்குகள் அனைத்தையும் வர்ணித்துள்ள இனிய இயலிசை நாடகம். காட்சிகளை கோதை தன் தோழியிடம் விவரிக்கிறாள். ஆண்டாள் திருமணத்திற்கு ஊரே அலங்கரிக்கப்படுகிறது. தோரணங்கள் கட்டி ஆங்காங்கு பொற்குடங்களில் பூரண கும்பம் அமைத்து மணமகனான மாதவனை வரவேற்க மக்கள் தயாராக நிற்கின்றனர். அதோ மாப்பிள்ளையான மணிவண்ணன் தோழரும் தானுமாக ஊருக்குள் பிரவேசிக்கிறான். 1000 யானைகள் சூழ்ந்து வர மாப்பிள்ளை அழைப்பு நடக்கிறது. வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணல் நம்பி நடக்கின்றான் என்றதிர் பூரண பொற்கூடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான். நாளைக்கு கல்யாணம் என்று நாள் குறித்தனர். திருமணம் நடக்கும் இடத்திற்கு கோவிந்தன் வந்துவிட்டான். தேவாதி தேவனே மணமகனாக வந்திருக்கிறான் அல்லவா? எனவே இந்திராதி தேவர்களும் பூவுலகில் புனிதமான புதுவை நகருக்கு வந்துவிட்டார்கள். மண்ணில் கால் பாவாத தேவர்களும் தம் கால்கள் மண்ணில் பதிய நடந்து வந்து பெரியாழ்வாரிடம் உங்கள் பெண்ணை எங்கள் கண்ணனுக்கு தர வேண்டும் என்று மனம் பேசி நிச்சயம் செய்கின்றனர். மந்திரங்கள் சொல்லி புதிய புடவையை கோதைக்கு உடுத்தி மாலை அணிவிக்கிறாள் செங்கன்மாலின் திரு தங்கச்சியான அம்பிகை துர்க்கை. இந்திரல் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்தென்னை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தே மணமாலை அந்தரை சூட்ட கனா கண்டேன் தோழினான். திசை 4 புனித தீர்த்தம் கொண்டு வந்து மந்திரம் உணர்ந்த மறையவர் உயர் குரல் எடுத்து வாழ்த்தி மணமக்களுக்கு மங்கள ஸ்நானம் செய்வித்து கல்யாணம் இடையூறின்றி நடக்க கையில் கங்கணம் கட்டிவிடுகிறார்கள். சுமங்கலி பெண்கள் தீபம் கலசம் முதலிய மங்கள பொருள்களை எடுத்து எதிர்வர மதுரை மாமன்னன் ஸ்ரீகிருஷ்ணன் தன் பெரிய பாதக்குரடு சப்திக்க அதி கம்பீரமாக நடந்து வருகிறான் மணமேடைக்கு. கெட்டிமேளம் கொட்டப்படுகிறது. சங்கங்கள் முழங்குகின்றன. சகலவாத்திய கோஷம் நடக்கிறது. மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத முத்தூடை தாமம் நிறை தாழ்ந்த பல்த கீழ் மைத்துனல் நம்பி மதுசூதல் வந்தல்லை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான். முத்தும் பவளமும் பொன்னும் மலரும் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட அழகிய மணப்பந்தலுக்குள் பகவான் பிரவேசித்து கோதையை நாயகியாக்கிக் கொண்டேன் என்று பலரும் காண பாணிகிரகணம் செய்து கொள்கிறான். இங்கு மதுசூதனனை மைத்துனன் என்று பிராட்டியார் குறிப்பிடுகிறார். அதாவது அத்தை மகனா. நப்பின்னை பிராட்டியோடு பகவானுக்கு உண்டான சம்பந்தம் தன்னோடும் உண்டு என்று உறுதிப்படுத்தி காட்டுகிறாள். இங்கே மெய்சிலிர்க்க வைக்கும் பக்தி உறவு இது. நல்ல குரலும் சொல்லும் உடைய வேதியர் வேத மந்திரங்களை கூற பகவான் ஆண்டாளின் கரம் பற்றி அக்னியை வலம் வருகிறார். சப்தபதியும் நடக்கிறது. ஜாயபதி ஹவ்யவகம் ஜ்வலந்தம் பிரதக்ஷிணம் தௌ பபதுச்சரந்தம் பிராதः பிரபுத்தம் பரிதோரமில்தம் கிருத பிரச்சாரா விவராஜஹம்சம் என்று கல்யாண காட்சியை திவ்யசூரி சரிதமும் விவரிக்கும். ராஜஹம்ச இணை ஒன்று மலர்ந்த தாமரையை வலம் வருவது போல இருக்கிறதாம் அந்த காட்சி. பக்தர்களுக்கு இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றுக்கோடாக இருப்பவன் தனது அழகிய நலம் பயக்கும் செம்மை உடைய செந்தாமரை கையால் கோதையின் காலை பற்றி அம்பியில் வைத்தான். எம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவா நம்மை உடையவள் நாராயணல் நம்பி செம்மையே உடைய திருக்கையால் தாழ் பற்றி
அம்மே மிதிக்க கனா கண்டேன் தோழினான். ஆகா, என்னே ஆண்டாளின் பாக்கியம்! எல்லா மணப்பெண்ணும் தன் கணவனுக்கு நீண்ட ஆயுள் தருமாறு வேண்டி அக்னியில் பொறியிடுவது போல அச்சுதன் கை கீழே இருக்க தன் கை மேலிருக்க ஆண்டாளும் கூட பொறியிட்டாளாம். திருமணச் சடங்குகள் ஒன்று கூட விடாமல் எல்லாவற்றையும் பகவான் அவளுக்கு கனவில் காட்டித்தந்தான் போலும். இறுதியாக பட்டண வீதிகளில் ஊர்வலம் கூட நடக்கிறது, மஞ்சள் நீராட்டும் நடக்கிறது. கோதை நாச்சியார் கனவிற்கண்ட கல்யாண வைபோகம் ஆத்மா பரமாத்மாவை அண்டி நிற்கும் நிலை, பிரபத்தி யோகத்தின் உயர்நிலை இது. இந்த அனுபவம் சொல்லுக்கு அப்பாற்பட்டது. இப்படி கனவிலும் நினைவிலும் தன்வயம் இழந்து கிருஷ்ண ரசானுபவத்தில் தோய்ந்திருந்த கோதையை திருவரங்கத்திற்கு அழைத்து வருமாறு பகவான் விஷ்ணு சித்தருக்கும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள பக்தர்களுக்கும் கட்டளையிட்டார். கோதையை பல்லக்கில் ஏற்றி ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். கோயில் கோபுரம் தெரிந்த உடனேயே ஊரின் எல்லையிலேயே பல்லக்கு சுமை குறைந்து வெறுமையாய்விட்டது. மகளை மூடு பல்லக்கிற்கு காணாது பதைத்து விட்டார் பட்டர்பிரான். ஆலயத்திற்கு ஓடி வந்தார். அங்கு ஆண்டாள் நாகபரியங்கத்தை மிதித்தேறி பகவானின் பாதம் பணிந்து அவரது திருமார்பில் குடிபுகுவதைக் கண்டார் பெரியாழ்வார். பெரியாழ்வாரின் பிரார்த்தனைக்கு இடங்கி பகவான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தருளி கோதையை திருமணம் செய்து கொண்டதாக தலபுராண வரலாறு உண்டு. பல பல காமத்தராகி வாழ்ந்து வரும் மக்களுக்கு எல்லா காமங்களும் இறைவன் மீதே பரிணமிக்க வேண்டும் என்று வாழ்ந்தும் பாடியும் விளக்கித் தந்த நிலமகளின் திருவடிவமாகிய கோதையின் திருமொழிகள் நம்மை நல்வழிப்படுத்துவதாக. திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 141 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளராணி வாழியே, வள்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तम् उद्बोध्य कृष्णम् पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः. श्री विष्णु चित्तकुलनन्दन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योग दृश्या साक्षात् क्षमा करुणया कमलामिवान्या गोदा अनन्य शरणः शरणमहं प्रपद्ये. அல்நவையற் புதுவை ஆழ்ந்தாள் அரங்கற்கு பல்லு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு எல்லை விதியல்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு.
பக்தி பெருங்கடலில் ஆழ்ந்தவர்களும் நம்மை ஆழ்விப்பவர்களுமாகிய ஆழ்வார்களின் வரிசையில் 8வதாக திகழ்பவர் விஷ்ணு சித்தர் எனப்படும் பெரியாழ்வார். அவரது திருமகளாரே ஆண்டாள் என்று போற்றப்படும் கோதை நாச்சியார் ஆவார். அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன்துணைவி மல்லி நாடாண்ட மடமையில் ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு சூடிக் கொடுத்த சுடற்கொடி திருப்பாவை பாடிய செல்வி பட்டர்பிரான் புதல்வி அன்னவயற் புதுவை ஆண்டாள் ஒளிகொண்ட புத்தூர் உரைகோதை திருப்பாவை என்ன திருந்தியற் பாத்தந்த திருப்பாவை மாலைப்பரவும் எதிராஜனுக்கு இளையபெண் மான்மிக்க மரகதப்பெண் வடிவொப்பிலாத பெண் வண்டமிழ் பாடவலபெண் வெள்ளிப்புத்தூர்க்கு முத்தானபெண் முக்திக்கு வித்தானபெண் பெண்டிர்கட்கு அரசான தெய்வங்கள் நாயகம் பேரருட்கோதை சுருதி வண்டமிழ் பாடவல்ல பொற்கோதை என்று இப்படி பற்பல சான்றோர்களால் புகழ்ந்து பாடி போற்றப் பெற்ற பெருமை படைத்த ஓர் பெண்ணை பெற்றதால் நம் நாடே மேன்மையுற்றது என கூறலாம். தமிழ் புலமையும் சிறந்த அறிவும் கவிப்புனையும் திறனும் மாத்திரம் ஆண்டாள் எனும் இம்மாதரசியை மேன்மைப்படுத்தவில்லை. தூய பக்தி தன்னையே கரைத்துக் கொள்ளும் காதலில் கனிந்து நின்ற பெருமை இது. உலகத்தில் காண முடியாத உலகத்தவர்க்கென்று வாழாத உடல் உணர்விற்கு அப்பாற்பட்ட இறை உணர்வினால் உந்தப்பட்ட பக்தி காதல் எனும் பெருவெள்ளமே கோதை எனும் வடிவாகி வந்ததோ என்று நாம் வியப்படையும்படி அமைந்த வாழ்க்கைச் சரிதம் இது. கோதை நாச்சியாரின் அவதார காரணத்தை குரு பரம்பரா பிரபாவமும் திவ்யசூரி சரித்தமும் விவரிக்கின்றன. ஒரு சமயம் பூதேவி பகவானை நோக்கி, எம்பெருமானே, உலக மக்களில் எவரிடம் உமக்கு சிறப்பான அன்பு ஏற்படும் என்று வினவ பகவான் ஸ்தவேன மால்யேன ச ஏர்ச்சயந்தி மா ததாமி தேப்யஸ்து அவிநாஷி சம்பதஹ பிரசூனதானாம் ஃபலதோஸ்மி சூரிபிஹ தவாத்ருஷாம் ஸ்துல்யகுணாம்ச்ச காரயே தவாத்ருஷாம் ஸ்துல்யகுணாம்ச்ச காரயே. பக்தியுடன் பாமாலையும் பூமாலையும் சூடி பணிபுரியும் அன்பரிடம் நமக்கு சிறப்பான அன்புண்டு என்று பதிலுரைத்தார் பகவான். இவ்வாச்சகம் கேட்ட நிலமகள் தானும் பகவான் உகக்கும் நற்பணி புரிய விரும்பி மண்ணுலகில் தான் அவதரிக்க ஏற்ற இடமாக பாண்டிய நாட்டில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூரை தேர்ந்தெடுத்தாள். வல்லபதேவன் எனும் பாண்டியனுக்கு ஸ்ரீமன் நாராயணனின் பரத்துவத்தை உணர்த்திய ஓதாது உணர்ந்த உத்தமரும் பெருமாளுக்கே பல்லாண்டு பாடி காப்பு செய்த பெரியவரும் நாள்தோறும் பகவானுக்கு பூமாலையும் பாமாலையும் சாத்தி வழிபட்டவரும் வாத்சல்ய பாவத்தில் ஸ்ரீகிருஷ்ணனை ஆராதித்தவருமான பெரியாழ்வார் பூமி பிராட்டியின் தந்தையாகும் பேற்றினை பெற்றார். ஸ்ரீதேவியின் அவதாரமான சீதாதேவி ஜனகருக்கு கிடைத்தது போல பூதேவியின் அவதாரமான கோதாதேவியும் அயோனிஜையாக எந்த பெண்ணின் கருவிலும் தோன்றாமல் பூமியிலிருந்து தன்னிச்சையாக உதித்தாள். கலியுகம் நலவருஷம் ஆடி மாதம் சுக்லபக்ஷம் சதுர்தசி செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரம் கூடிய நன்னாளில் பெரியாழ்வார் தனது நந்தவனத்தில் துளசிப்பாத்தியில் ஒரு பெண்மகவை கண்டார். குழந்தையை கையிலெடுத்து வியந்த விஷ்ணு சித்தர் வட்டபத்திரசாயியின் கட்டளைப்படி அவளை தன் மகளாகவே வளர்க்கலானார். கோதை என்று அக்குழந்தைக்கு அவர் பெயரிட்டார். இசைமங்கலம், சொல்மங்கலம், பொருள் மங்கலத்துடன் மக்களின் மனத்தை மகிழ்விக்கும் நறுமணமலர் செண்டு போல பொலிவுடைய பாசுரங்களை பாடவல்ல நாச்சியாருக்கு கோதை என்ற பெயர் முற்றிலும் பொருந்தும். கோதை என்ற சொல்லுக்கு பூமாலை, கூந்தல், முத்தாரம், பெண் என்று பல பொருள் உண்டு. இப்பெயருக்கு ஏற்ப பிராட்டியார் பகவானுக்கு கந்தம் பொலியும் பூமாலையை சூடிக் கொடுத்தாள், சந்தம் பொலியும் பாமாலையை பாடிக் கொடுத்தாள். வடமொழியில் கோதா என்றால் வாக்கை தருபவள் என்று அர்த்தம். தன் வாக்கை பெருமாளுக்கு தந்தவள். செம்மையுடைய திருவரங்கச் செல்வனாரின் மெய்மை பெருவார்த்தையை கேட்டவள். தன் பாடலால் ஜீவனின் பாரதந்திரத்தை பகவானுக்கே சொல்லி உணர்த்தியவள். அமுதம் போன்ற வாக்கினை உரைத்தவள். தனக்கும் நல்வாக்கினை தர வேண்டும் என்று கோதாஸ்துதியில் பிரார்த்திக்கின்றார் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன். துல்யாம் த்வதீய மணிநூபுர சிஞ்சிதானாம் கோதே த்வமேவ ஜனனி த்வதபிஷ்ட வார்கம்
பிரசன்ன மதுரா மம சம்விதேஹி. சிறுவயதிலிருந்தே கோதையிடத்து கிருஷ்ணப்பிரேமை மிகுந்திருந்தது. வீட்டு வாயிலில் இடும் கோலமும் கூட பகவானை நினைவூட்டக்கூடிய சங்கும் சக்கரமும் தண்டும் வாளும் வில்லுமாகத்தான் இருக்க வேண்டும் என்பாளாம். செய்யநூலின் சிற்றாடை செப்பன் உடுத்த தெரியாத அந்த சிறு பிராயத்திலேயே சித்தம் சிறீதரன் பால் சென்று விட்டது. பார்ப்பல் விழுந்து முளைக்காத இளம் பிராயத்திலேயே கேசவனின் அருங்குணங்களில் தன் மனத்தை பறிகொடுத்து அவனது லீலா வினோதங்களில் ஈடுபட்டார் நாச்சியார். பெரியாழ்வாரின் பாசுரத்தில் இந்த பாலபருவத்து கோதையை படம் பிடித்து காட்டும் பல பாடல்களை காண்கிறோம். காயோடு கனியுண்டு 5 தீயோடு நின்று தவம் செய்யும் தபஸ்விகளுக்கும் ஏற்படாத துணிவு சிறு குழந்தையாயிருந்த ஆண்டாளுக்கு ஏற்பட்டு விட்டது. மானிடவர்க்கு தன்னை மனம் செய்து தர கருதினால் வாழ மறுக்கும் வேகமும் தெய்வக்காதல் வெறியும் அவள் உள்ளத்தில் வேர்பிடித்து வளர்ந்து பெரும் மரமாக விரிய தலைப்படுகிறது. கோதையே தன்னுடைய திட சங்கல்பத்தை பாடலில் விளக்குவாள். வானிடை வாழும் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவது ஓர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வது ஒப்ப ஊனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கு என்று உள் நிற்றெழுந்த எல் தடமுலைகள் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாகிலேல் கண்டாய் மன்மதனே. இப்படி உறுதியான பக்தி கொண்ட பாலகியான கோதை 108 திவ்ய தேசங்களில் எழுந்தருளியிருக்கும் பெருமானின் பெருமகளை கேட்டாள். அவளுக்கு அரங்கநாதனிடம் தனித்த ஈடுபாடு ஏற்பட்டது. அழகிய மணவாளப் பெருமானின் அழகில் அவள் தன்னையே இழந்து பாடுவாள். எழிலுடைய அம்மனையீர் என்னரங்கத்து இல்ல முதல் குழல் அழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழு கமலப்பூ அழகர் எம்மானார் என்னுடைய கடல் வளையை தாமும் கடல் வளையே ஆக்கினரே கடல் வளையே ஆக்கினரே. தாய்மார்களே, நீங்கள் அழகுடையவர்கள் தாம். ஆனால் என் அரங்கனின் அழகோ பிராகிருதமான அழகல்ல. அப்ராகிருதமான அவனது சௌந்தரியத்தை எப்படி வர்ணிப்பது? அவன் அங்கங்களில் அழகில்லாத பகுதி எது? அவனது கூந்தல் அழகானது, வாய் அழகானது, கண்ணோ மிக மிக அழகானது. அவனே அழகு எனும் அமுதானவன். அத்தகையவனை எண்ணி எண்ணி அந்த ஏக்கத்தில் நான் மெலிந்து போனேனே. எனது கழல் வளைகள் இப்போது கழலும் வளைகள் ஆய்விட்டன. இப்படி பேசும் கோதையின் பேச்சில்தான் எத்தனை பக்தி செறிவு! ஒரு நாள் பெரியாழ்வார் வட்டபத்திரசாயிக்கு என தொடுத்து வைத்த மாலையை தான் சூடி, இம்மாலைகள் பகவானுக்கு ஏற்புடையவை தானா, நான் அவருக்கு தகுந்த நாயகிதானா என்று தன் வீட்டு கிணற்றில் விழும் தன் பிரதிபிம்பத்தை பார்த்து ஒப்பிட்டுக் கொண்டிருந்தாள் கோதை. அது சமயம் அங்கு வந்த பெரியாழ்வார் இச்செயலைக் கண்டு பதறி சினந்து, பகவானுக்கு என வைத்துள்ளதை அற்ப மானுடர்கள் முன்னர் அனுபவித்தல் ஆகாது, பகவானுக்கு அர்ப்பணித்த பின்னர் பிரசாதத்தையே ஏற்க வேண்டும் என்று கோதையை கோபித்தார். மீண்டும் புதிய மலர்கள் கொய்து மாலைகள் தொடுத்து அர்ப்பணித்தார் வட்டபத்திரசாயிக்கு. அன்றிரவு ஆழ்வார் கனவில் எம்பெருமான் தோன்றி, கோதை சூடிய மாலைகளே எனக்கு உகப்பு தருவன. அவளது பக்தி எனும் மனம் கூட்டப்பட்ட அவள் சூடிய மாலைகளையே இனி நமக்கு சாத்துக. கோதையை உம்முடைய புதல்வி எனக் கருதி அபிமானித்திருக்கிறீர். அவள் யார் தெரியுமா? எம்மிடத்தில் பாங்காய் இனிதமரும் பூமடந்தை உம்மிடத்தில் புத்திரியாய் உத்பவித்தாள். எமக்கு பாமாலையும் பூமாலையும் கொடுக்கவே பூமகள் கோதையாக பூமியில் தோன்றியுள்ளார் என்றார் பகவான். கோயில் அர்ச்சகருக்கும்
இனிமேல் கோதை சூடிய மாலையைத்தான் தனக்கு சூட்ட வேண்டும் என்று பகவான் கனவில் கட்டளையிட்டார். சர்வகந்த சர்வரசகா என வேதங்களே வணங்கும் சர்வேஸ்வரன் ஆசைப்பட்டு அவள் சூடிய மாலையை கேட்டான் என்றால் கோதையின் பக்தியின் உன்னத நிலையை வர்ணிக்க வார்த்தைகள் ஏது? இறைவனுடைய பெருமையைக் காட்டிலும் அவனது அருளே அற்புதமானது என்பதை இந்நிகழ்ச்சியாலும் உலகம் அறியலாயிற்று. காதலனுக்கு உரிய மாலை காதலிக்கும் உரியதுதானே என்ற உணர்வினால்தான் கோதை முதலில் அம்மாலையை தான் சூடத் துணிந்தாள் போலும். இந்நிகழ்ச்சியை நினைந்து உய்யக்கொண்டார். சூடிக் கொடுத்த சுடற்கொடியே என்று கோதையை போற்றினார். தன் மகளின் பக்தியின் சிறப்பை கண்கூடாக கண்ட பெரியாழ்வார், இவள் பக்தியினால் பகவானையே ஆண்டாள், உபய விபூதிக்கும் ஆண்டாள், அடியார்களை ஆண்டாள், உலகனத்தையும் ஆண்டாள் என்று வியந்து கூறியதால் அன்று முதல் கோதையின் திருநாமம் ஆண்டாள் என்றே ஆயிற்று. இறைவனைத்தன் அழகாலும் அன்பாலும் ஆண்டு அடியார்களைத்தன் அருளாலே ஆளும் இவளுக்குத்தான் ஆண்டாள் எனும் பெயர் முற்றிலும் தகும். இந்நிகழ்ச்சிக்கு பின் கோதை நாச்சியார் நாராயணன் பால் கொண்ட பேரன்பு நாளுக்கு நாள் முதிரத் தலைப்பட்டது. மாதுரிய பாவம் அல்லது நாயகி பாவம் எனும் நிலையில் அவள் மனம் சதா காலம் சஞ்சரிக்கலாயிற்று. இந்நிலையை பெரியோர்கள் ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு என்று கூறுவர். நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் முதலிய ஆழ்வார்களும் அப்பர் ஞானசம்பந்தர் முதலிய நாயன்மார்களும் இந்நிலையில் பாடியுள்ளனர். நாயகி பாவத்தில் பக்தர்களின் பிரேமை வெளிப்பட்ட போதிலும் அவர்கள் அடிமனத்தில் உள்ள ஆண் தன்மையின் காரணத்தால் தன்னிலமில்லாது கல்பிதங்களாகவே அவைகள் அமைந்துள்ளன. ஆனால் ஆண்டாளுக்கோ அவளது காதலும் பக்தியும் ஒன்றி நின்று பள்ளமடையில் தேன் பாய்வது போல் சுயமாகவே சுவையுடையதாய் அமைந்துள்ளது. மற்றவருக்கு பக்தி சிங்காரமாக மாற ஆண்டாளிடத்து சிங்காரமே பக்தியாக மாறியது. சிறு குழந்தைகள் விளையாட்டுகளில் கூட ஸ்ரீகிருஷ்ண பக்தியை இணைத்தே விளையாடினாள் கோதை. இதற்குரிய அகச்சான்றுகளை நாம் நாச்சியார் திருமொழியில் பார்க்கிறோம். தன் தோழிகளுடன் மணல் வீடு கட்டி விளையாடுகிறாள் கோதை. ஆனால் அவர்கள் கட்டிய அழகு வீட்டை கண்ணன் தன் கால்களால் தகர்த்து போட்டு விட்டான். ஆனால் இது என்ன மாயம்? சிற்றிலை சிதைத்தவனின் சிரித்த முகம் கண்ட இவளுக்கு சீற்றம் உண்டாகவில்லை, மையல் மயக்கம் உண்டாகின்றது. பெய்யும் மாமுகில் வண்ணா உள்தல் பேச்சும் செய்கையும் எங்களை மையல் ஏற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரம் தான் கொலோ என்று கேட்கிறாள். சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா என்று வினாவிடுத்தாள். விளையாட்டு பருவத்தில் தோழியருடன் சிறுவீடு கட்டி விளையாடியது வெளிக்காட்சி. அந்த சிற்றிலை கண்ணன் சிதைத்தது மனக்காட்சி. அவனிடத்து மனத்தை இழந்து நாமம் ஆயிரம் கேத்த நின்ற நாராயணா நரனே உன்னை மாமிதல் மகனாக பெற்றால் எமக்கு வாதை தவிருமே என்று கூறுகிறாள். இங்கு கணவனாக என்று கூறாது மாமிதன் மகனாக என்று கூறுவது எத்தனை அழகான பண்பாடு, எவ்வளவு மென்மையான உணர்வு, எத்தனை நயமான சொல்லாட்சி. முறையுடைய உறவுதான் என்பதை உணர்த்தும் பாங்குதான் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. ஸ்ரீகிருஷ்ண பக்தியில் கோதை தன்னை ஓர் கோபியாக கருதவில்லை, கோபியாகவே மாறிவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். கண்ணன் ஆய்ச்சியரின் ஆடையை கவர்ந்த லீலையை மீண்டும் தன் மன அரங்கில் கண்டு பாடலில் வடித்துள்ளாள். கண்ணன் தன்னை மணக்க வேண்டும், புருஷோத்தமனுக்கே தான் நாயகி ஆக வேண்டும் என்று முதிர்ந்த பக்தியில் நாராயணனுக்கே காத்திருக்க தலைப்பட்டாள். அது சமயம் நாயகன் வரவுக்காக காத்திருந்த நாயகி என்னென்ன செய்தாள் என்பதை பெரியாழ்வாரின் பாசுரத்தினால் அறியலாம். காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளை குலுக்கும் கூரை உடுக்கும் அயற்கும் தல் கொவ்வை செவ்வாய் திருத்தும் தேரி தேரி நின்று ஆயிரம் பேர் தேவத்திரம் பிதற்றும் மாறில் மாமணி வண்ணல் மேல் இவள் மால் உருகின்றாளே. ஒருமுகப்பட்ட இந்த பக்தி வெறி பெரியாழ்வாரையே பிரமிக்க வைக்கிறது. வேறொரு காட்சி, கண்ணன் தன்னை எப்போது மணக்க வருவான் என்று
குறிபார்ப்பதற்காக மணலில் விரலால் கூடல் இழைத்து பாடுகிறாள். என் அழகன் ஆய்ச்சியர் சிந்தையுள் குழகன் வருவானே அகில் கூடலே நீ கூடிடுக. ஆவல் அல்புடையார்த்தம் மனத்து அன்றி மேவலல் விரைசூழ் துவாராபதி கவலல் கன்று மேய்த்து விளையாடும் கோவலல் வரில் கூடிடு கூடலே. இவ்வாறு குறிபார்த்த உள்ளம் குயிலை கண்ணனிடம் தூதாக அனுப்புகிறது. கோவிந்தனை நினைந்து எலும்பும் உருகி ஊனும் உறக்கமும் துறந்து துக்கக் கடலில் முழுகி என்னை கரையேற்ற வைகுந்தன் எனும் தோணி பெறாது நான் தவிக்கிறேன். குயிலே, நீ அந்த கருடக்கொடி உடையோனை வரச் சொல்வாயா? என்பு உருகி இனவேல் நெடும் கண்கள் இமை பொருந்தா பல நாளும் துன்பக்கடல் புகுந்து வைகுண்டல் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன். அல்பு உடையாரை பிரிவது ஒரு நோய், அது நீயும் அரிதி குயிலே. பொல்புரை மேனி கருணக்கொடி உடை புண்ணியனே வரக்குவாய். புண்ணியனே வரக்குவாய். அன்புடையவர்களை பிரிவதனால் ஏற்படும் அளவிறந்த துக்கத்தின் கொடுமையை குயிலே நீயும் அறிந்திருப்பாய். ஆகவே என் நிலையை எடுத்துச் சொல்ல நீயே ஏற்றவள். நீ எனக்காக தூது சென்றால் உனக்கு என்ன கைமாறு செய்வேன் தெரியுமா? உன்னை என் தோழியாக ஏற்றுக்கொள்வேன். நீ கண்ணனை இங்கு வரக்கூவாவிடிலும் உன்னை என் வீட்டு தோட்டத்தில் இருக்க ஒட்டாது துரத்தி விடுவேன் என்று இப்படி அருமையான பாடல்களை பிராட்டியார் பாடியுள்ளார். நெஞ்சை உருக்கும் பாடல்கள் அவை. ஒரு சமயம் தன் மகளை திருமாலிருஞ்சோலைக்கு அழைத்துச் சென்றார் பெரியாழ்வார். அந்த அழகர் மலையில் பார்த்த பொருள்கள் அனைத்தும் கண்ணனைப் போல் கொண்டல் வண்ணம் கொண்டவையாகவே இருந்தன. கண்ணனின் நினைவை அதிகப்படுத்தும் கருநீல வண்ணம் கொண்ட குயிலையும் மயிலையும் கனியையும் மலரையும் பார்த்து ஐம்பெரும் பாதகர்களே என்றே அழைக்கிறாள். நீங்கள் ஏன் கண்ணனின் நிறத்தை காட்டி என்னை வதைக்கிறீர்கள்? வீட்டில்தான் கூட்டில் இருக்கும் கிளி கோவிந்தா கோவிந்தா என்று கூவி அவனை மறக்க ஒட்டாமல் செய்கிறது. அதனால் அதனிடம் கோபம் கொண்டு உணவு கொடுக்காமல் இருந்தாலோ உலகளந்தானே என உறக்க கூவி வேதனையை மிகுதியாக்குகிறது என்றால் வந்த இடத்திலும் இதே தொல்லைதானா? எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே? இவ்வாறு பேசிய கோதை திருமாலிருஞ்சோலை அழகனிடம் தனக்கும் அரங்கனுக்கும் திருமணம் நடக்க நல்லருள் செய்யும்படி பிரார்த்தித்துக் கொண்டு பகவானுக்கு நிறைய வெண்ணையும் அக்கார அடிசிலும் நிவேதனம் செய்வதாக வேண்டிக் கொண்டாள். நாறு நரும் பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன். ஏறு திருவுடைய இன்று வந்து இவை கொள்ளும் கொலோ. இவ்வாறு நாச்சியார் பாடியதை பிற்காலத்தில் உடையவர் ஸ்ரீ ராமானுஜர் நிறைவேற்றினார். எனவே கோதையை எதிராஜருக்கு இளையவள் என்றே கூறுவர். பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே என்று வாழித் திருநாமமும் உண்டு.